அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்த 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு வகையில் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் வக்ர இயக்கத்தில் அரிதாக மாறுவது என்பது உறுதியாக சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் களைந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மனித வாழ்வுல பல வகையான அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது பல நன்மைகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக தற்போது கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிப்பதை விட பின்னோக்கி நகர்ந்து பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைவான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக மிகவும் வலுவாகவும் உறுதியாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு வகையான பணிகளை அதிரடியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை எளிதில் உங்களுக்கு உருவாக்கி கூட பாருங்க. ஏனென்றால் ஒரு வகையில் தைரியாதிபதியும் ஆனால் அதே சமயம் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறார். ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாகவே இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய தருணம் வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் நிறைவாக உண்டு. ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது புதிதாக பண வரவு அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. உத்தியோக காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் அவர் உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள் மத்தியில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மனக்கசப்பு, கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது மனக்கசப்பு விலகுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்றவை மறைந்து முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும்
அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவற்றை களைந்து உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குறிப்பாக உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாங்க. உறுதியாக உங்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். 6இல் ஆட்சி பலம் பெற்று சனியும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் 7இல் உச்சம் பெறப்போகிறார் சுக்கிரன். ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை பறிபோகி இருந்தாலும் உடனடியாக புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், அல்லது அதே வேலையை மீண்டும் தொடரக்கூடிய வகையில் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸ்மார்ட்டாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்த முடியும். பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் மிக சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடுதல் காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கும் போது அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். சுக்கிரனும் உச்சத்தில் வலம் வரப்போகிறார். செவ்வாயும் சாதகமான அமைப்பில் வலம் வருவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் பொற்காலமாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பங்கள் கைகூடக்கூடிய முதன்மையான தருணமாகவும் அமைய போகிறது. தனலாபம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் அமையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் தெளிவு பிறப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, கடன் ரீதியான தொல்லைகள் போன்றவற்றை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் செவ்வாயின் அமைப்பின் காரணமாக உறுதியாக உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் கன்னிராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.